அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சிறிது நேரத்திற்கு முன்பாக பேசிய முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் முடிச்சிடறேன், சம்மந்தம் இல்லைங்க, முடிச்சிடறேன் சொல்லிடுறேன். இல்லை என்ன அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ, அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். உறுப்பினர் ஏன் அப்படின்னா என்ன ஏன் சொல்ற ஏன்னு சொல்ற சொல்ல வர இருங்க, காரணத்தை சொல்ற. 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. நீங்க இருங்க, வாங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க. நீங்க பேசுங்களா? அவர் யாராவது ஒருத்தர் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் இல்ல எல்லாரும் நீங்க இவருங்க, எல்லாரும் நீங்க பேசுறது இருந்தா வெளியில போய் பேசலாம். இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க. யாராவது ஒருத்தர் இருங்க, ஒருத்தர் பேசுங்க. ஒருத்தர் உட்காருங்க. இருங்க, அவர் சொன்ன இருங்க, நீங்கள் அனைவரும் இருங்க. அவர் பேசுவதற்கு முன்பாகவே இருங்க பேசுறது. அவர் பேசுவதற்கு முன்பாக எல்லோரும் எழுதி நின்று நீங்கள் எதை பற்றி பேசப் போகின்றார் என்ன என்று தெரியாமல் குரல் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். அவர் என்ன பேசினார் என்பதை உள்வாங்கி இருந்தால் அது குறித்து நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். அவர் சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அவையின் கண்ணியத்தை பற்றி அவர் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி நடக்கவும் தயாராக இருக்கிறோம். இருங்க சார், இருங்க. அவர் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்தே இருக்கிறாரே என்று அந்த கணிதத்தை அவர் சொல்றார். தப்பா ரைட்டா? அது சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்றேன். சொல்லுங்க, இருங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள். நீங்க சொல்லுங்க. அதுதான் அவர் கேட்டார். உட்காருங்க. அதுதாங்க அவர் கேட்கிறார். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அதை கையாண்டார். நாங்கள் அதில் மகிழ்ச்சி. ஆனால் எங்கள் திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்லை, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை. அதானே தவிர அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இங்கே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திடீரென்று எழுந்து முதலமைச்சர் வரும்பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. இந்த அவைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற மரபு.
முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்கு நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள்தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்போதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஆளுங்கட்சி உள்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பார்களா என்பதனையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு திடீரென்று ஒரு விளக்கத்திற்கு நான் விடையளிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 9:30 மணிக்கு அவை கூடுகிறது என்றால் அவை கூடுவதற்கு முன்னாலே இந்த அவைக்கு வந்து இந்த பக்கமாக வந்து பாதி வரை சென்று அவர் வணக்கம் செலுத்துவதை நான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறேன். அந்த பக்கம் பாதியில் வந்து திரும்பியது ஒரு நாள் மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் ராஜேஷ்குமார் அவர்கள், அண்ணே எங்கள் பக்கம் உங்கள் பார்வை திரும்ப வேண்டும் என்று கேட்டதும் அதை தொடர்ந்து இறுதி வரை போய் இரு பக்கம் வணக்கம் செலுத்தி கொண்டு வருகிறார். அவை கூடுகிற போது அவைத் தலைவருக்குரிய மரியாதை தான் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது அவை கூடுவதற்கு முன்பாக இருபக்கம் அவர் வணக்கம் தெரிவிக்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற உறுப்பினரும் விருப்பப்பட்டவர் எழுந்து நிற்பதையும் பார்த்திருக்கிறேன். இந்த அவையினுடைய கண்ணியமும் மிகச்சிறந்த அந்த பாரம்பரியமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை தெரிவித்துக் கொள்வது என்பது அடிப்படையில், அதுவும் தமிழக சட்டப்பேரவையில் அவரவர்களுக்குரிய மரியாதையை கட்சியும் ஆச்சரியங்களை மறந்து மதிப்பளிக்கின்றால் என்பதுதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சிகள் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் வந்து செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரோடு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய முதலமைச்சர் அங்கும் இங்கும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நீக்கணும் சபை குறிப்பிலிருந்து. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, மரியாதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா அம்மா முதல்வராக இருக்கும்போது அண்ணன் எழுந்துச்சு நிற்பார், குனிந்தபடி நிற்பார். அது தமிழகமே அறியும். அதுமாரி அண்ணா அவர் சொன்னார், ஒத்த முகத்துக்கோசம்தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு விழுந்து நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கிறீங்கன்னு. அதை அவர் ஒத்துக்கினதுக்கு அவருக்கு நான் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தான் சொன்னோம்ல, நான் டி நகர் தொகுதியிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள். நான் வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஓட்டு கேட்க போனேன். அப்படி இருக்கும்போது தலைவர் தளபதி கோசம் மட்டும்தான் எங்கள் எல்லோருக்கும் மக்கள் வாக்களித்தார்கள் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்.
அதன் அடிப்படையில் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியலில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவரை பார்த்தா எனக்கு வாக்களித்தார்கள்.